அப்படியே ஆட்டு மந்தை சிந்தனையில மாற்றி வாக்களித்தார்கள். இத்தனைக்கும் டெல்லி என்பது யூனியன் டெரிட்டரி. அதற்கென்று ஒரு காவல்துறை அதிகாரம் கிடையாது, அதற்கென்று ஒரு நில அதிகாரமும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இல்லாத ஒரு சூழலிலும் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்தார்? அங்கே மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தார், இலவச மின்சாரத்தை கொடுத்தார், பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தார், பாதுகாக்கப்பட்ட கல்வி சூழலை கொடுத்தார், பாதுகாக்கப்பட்ட இலவச சுகாதார கட்டமைப்பை கொடுத்தார். இவ்வளவு நல்லாட்சியை கொடுத்தாலும் கூட பிஜேபி ஒரு குற்றத்தை சொல்லி, ஒரு குற்றத்தை சுமத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அவதூறு சொன்னபோது டெல்லி மக்கள் அதை கேட்டு பிஜேபிக்கு வாக்களித்தார்கள். இப்போ என்னங்க நடக்குது டெல்லியில்? அந்த டெல்லியின் முதல்வர் ரேகா குப்தாக்கு ஏக்யூஐயா ஏஐக்யூஆ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸா ஏர் இந்தியா குவாலிட்டியான்னு கூட சொல்ல தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள், பிஜேபி செய்கின்ற இந்த சதுரங்க வேட்டை, பிஜேபி செய்கின்ற இந்த குளறுபடிகள், பிஜேபி செய்கின்ற இந்த அவதூறுகள், பிஜேபி செய்கின்ற அச்சுறுத்தல்கள் எல்லாமே நன்றாக தெரியும் அதனால்தான் பிஜேபியால் இன்னமும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை. இந்த தேர்தலிலும் நிச்சயமாக பிஜேபி மண்ணை கவ்வப் போகிறது, முகத்தில் கரியை பூசப் போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பது நிச்சயம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் மீண்டும் 2.0 இமாலய வெற்றியை பெறுவார் என்பதும் மிக மிக நிச்சயம்.